நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட பேச நினைச்ச ஒரு பொண்டாட்டிட்ட பேசி மாட்டிக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு நம்ம கல்யாணத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கு நடுவுல என் எக்ஸ் பாய்ஃப்ரெண்ட் கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆகி அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேரு காமாட்சி சுந்தரம் சொல்லிருப்பாங்க. அதனால ஹீரோ காமாட்சி சுந்தரங்கிற பேரை வச்சு Facebook, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே தேடி பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஹேக்கர் கிட்ட சொல்லி ஹீரோயோட மெயில் ஐடியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, Facebookோட பாஸ்வேர்டு, இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வாங்கி சர்ச் பண்ணி பாப்பாரு. அடுத்த நாள் ஹீரோ மாடியில இருந்து ஹீரோயின் கால் பண்ணி உனக்கு டீ போட்டு வச்சிருக்கவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ அவங்களை உட்கார வச்சு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, உனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டே கிடையாது, உன் சொந்தக்காரங்க உனக்கு தெரிஞ்சவங்க உன்னோட Facebook, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன், ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறாரு. நீ தப்பு பண்ணல தானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க ஆமான்னு சொல்லாம இல்லன்னு சொல்லாம என்ன மன்னிச்சிருங்கன்னு மட்டும் சொல்றாங்க. அவ டென்ஷன் ஆகி ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, உன் மேல எந்த தப்புமே இல்ல, தேவையில்லாம எதுக்கு இந்த மாதிரி ஒரு பழிய நீயே சுமந்துக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அவங்க எதுவுமே சொல்லாம அங்க இருந்து எழுந்து போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோயினை போர்ஸா பிடிச்சுக்கிட்டு தூங்கி 2 நாள் ஆகுது, பைத்தியக்கார மாதிரி இருக்கேன், என் கண்ணெல்லாம் பாரு, ஏன் இந்த மாதிரிலாம் சித்திரப்படுத்துற, நான் பண்ணது தப்புதான், அதுக்காக இப்படியா பண்ணணும்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல நீ ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் பேரை மாத்தி சொல்லிட்டியா, நான் எல்லாத்தையும் விசாரிச்சு பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க பலான்னு கண்ணத்துல ஹீரோவுக்கு ஒரு அறை கொடுக்குறாங்க. தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சும் நான் கூட வாழணும், ஆனா நான் தப்பு பண்ணிருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம உன்னால வாழ முடியாதா அப்படின்னு கேட்டு அவங்க அங்கிருந்து கீழே இறங்கி போயிடுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அவர் பண்ற தப்பே அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. உன்னை ஹீரோயின் கிட்ட வேகமா ஓடி போய் சாரி கேக்குறாரு. எப்பவுமே நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை மன்னிச்சிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அது அவங்க குழந்தை மேல என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு.